அனைவருக்கும் காலை வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் தான். நிறைய பேர் உங்கள் வீடை சுற்றி காமிங்க உங்கள் வீடை சுற்றி காமிங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால் இன்னைக்கு வந்து மக்களுக்கு என்னோட எப்படி சொல்கிறது சின்ன அரண்மனை அதை வந்து சுற்றி காமிக்கலான்னு இருக்கேன். வாங்க ஹோம் டூர் போகலாமா? இப்போயே சொல்லிடுறேன், அக்கா வீடு ரொம்ப 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 சிம்பிளாக தான் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு நடுத்தர ஃபேமிலி தான். ரொம்ப ஹை கிளாஸும் இல்லை, ரொம்ப லோ கிளாஸும் இல்லை, கொஞ்சம் மிடில் இருக்கோம். அதனால் கோச்சுக்காதீங்க. ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஓகே, வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை மக்களே. அதனால் ஃப்ரண்ட்டில் வச்சு நான் பேசிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் வச்சு நான் வீடியோ எடுக்க போகிறேன். சரிங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வாய்ஸ் மட்டும்தான் வரும், கோச்சிக்காதீங்க. இனி மலரக்காவுக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இல்லைன்றது இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பையன் வேலைக்கு போயிட்டான், பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, மாமா வேலைக்கு போயிட்டாங்க. சரிங்களா? எல்லாம் அவங்கவுங்க டியூட்டியை பார்க்க போயிட்டாங்க. அதனால் உங்கள் மலரக்கா டியூட்டியை பார்க்க போகிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப போர் அடிக்காத வா வீடியோக்குன்றீங்களா? அதில் இன்னொன்று வேறு, இதில் கமாண்டை போடுவீங்க, இந்த கிழவிக்கு இது தேவையா? ஓகே, ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என்னோட மக்கள், என்னைய விரும்புகிற மக்கள், என்னைய பிடிக்கிற மக்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஹோம் டூர் வாங்க பார்க்கலாம். இதான் மக்களே நம்ம கடை. இன்னும் ஓப்பனிங் பண்ண திறக்கலை. இன்னும் அக்கா வீடியோ முடிச்சுட்டு தான் திறக்கணும். இதான் நம்ம கடை, பார்த்துக்கோங்க. அப்படியே அதுலேயே வீடுங்க. ஆமாண்ணே, இதுதான் நம்மளுடைய வீடு, பார்த்துக்கோங்க. இப்படி என்ட்ரன்ஸு ஏத்தாப்பில், வீட்டுக்கு ஏத்தாப்பில் நிலக்கண்ணாடி வச்சுருக்கோம் பாருங்கள். ஓகேவா? இப்படியே வந்தோம்னா அதுக்கப்புறமா வீட்டை பார்த்தாப்புல லட்சுமி படம் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? நாங்கள் வைக்கல, ஹவுஸ் ஓனர் வச்சுருக்காங்க. நல்லாக்கா. ஆனால் நாங்கள் வந்து சின்னதாக ஒரு படம் முன்னாடியே வச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஹவுஸ் ஓனர் வச்சாங்க. இதான் நம்மளுடைய தின காலண்டர். ரஜினி சார் காலண்டரு படம் போட்டது வந்துச்சுன்னா உடனே எங்கள் ஹஸ்பண்டு மாம்ஸ் வாங்கிட்டு வந்துடுவார். காலண்டர் கூட அப்படி தான். சரிங்க, இப்போ உள்ளேருந்து வந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா சாமி ரூம்பு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய சாமி ரூம்பு. பார்த்துக்கோங்க, சாமி ரூம். நேற்று சாமி கும்பிட்டதோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எடுக்கலை, எதுவும் எடுத்து வைக்கலை. இதுதான் நம்மளுடைய சாமி ரூம். பார்த்துக்கங்க. பூஜை அறை பாருங்கள். நேற்று அவள் பிரசாதம் வச்சேன், இன்னும் எடுக்கலை அதை கூட. சரிங்களா? பார்த்தாச்சா? ஓகே, வாங்க அடுத்ததை உங்கள் மலரக்கா காமிக்கிறேன். இந்த பக்கமாக ஜன்னல் ஸ்க்ரீன் போட்டோம். அது வந்து ரோட்டு பக்கமாக வர்றதுனால. இங்கே பாருங்கள், இன்னும் பத்திரிக்கை வந்து பாதி கொடுத்ததோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாதி பத்திரிக்கை இன்னும் கொடுக்கல நாங்கள். ஓகே, இதுதான் நம்மளுடைய சாமி ரூம். பார்த்துக்கிட்டிங்களா? இப்படியே வாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெத்தை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டபுள் கட்டில் வாங்கியிருந்தோம். கட்டில் உடஞ்சதுக்கப்புறம் மெத்தையை வந்து தரையில் போட்டு தூங்க ஆரம்பித்தாச்சு. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஹால். இதுதான் ஹால். பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு வந்து ஷோகேஸ் இது பாருங்க. அது மேலே போய் என்னென்னத்தையோ வச்சுருக்குதுங்க பசங்களோட. பாருங்க, இது வந்து மகளோட ஃப்ரெண்டு, என் மக பொண்ணு. இது வந்து நானும் எங்கள் மாமாவும். இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வளகாப்பு ஃபோட்டோ. தெரிய மாட்டேன்.
என்னோட வளகாப்பு ஃபோட்டோ. இந்த லாஸ்ட்டில் நிற்கிறது வந்து எங்கள் மாமா பையன், அடுத்து எங்கள் மாமா, நான், இது எங்கள் பெரியம்மா பொண்ணு, இது வந்து கடைசி தங்கச்சி. இவங்க தான் இப்போ தவறுனது. 1 வருஷம் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். பேர் வந்து கங்காதேவி. ஃபஸ்ட்டு நிற்கிற இந்த பக்கம் எங்கள் மாமாக்கிட்ட நிற்கிறது வந்து மாமா பையன் நவநீத கிருஷ்ணன், தாய் மாமா பையன் நவநீத கிருஷ்ணன். அடுத்தது எங்கள் மாமா, நடுவில் நான், அடுத்து சத்யா எங்கள் பெரியம்மா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, அடுத்தது என் தங்கச்சி. முயல் குட்டியை 2 வச்சுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு அவங்க ஃப்ரெண்டுக கொடுத்த கிஃப்ட்டு. இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. இது வந்து காது தைக்கிறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்து 5 வயசு, தம்பிக்கு வந்து 11 வயசு. கரெக்டாக ஒத்தப்படையில் வரவும் நம்ம காது குத்துறதுக்கு முன்னாடி அப்படியே ஃபோட்டோ எடுத்தோம். இங்கே வரங்க பொம்மையெல்லாம் குட்டி குட்டி பொம்மையெல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து கல்யாணம் 20வது கல்யாண நாளுக்கு போய் ஃபோட்டோ எடுத்தோம், ஸ்டுடியோவில் போய் எடுத்தோம். அதை வந்து ஃப்ரேம் போட்டேன். நான் ஒரே பிடிவாதம் எங்கள் மாமாட்ட. 20வது வெட்டிங் டே, அதாவது வீட்டில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காது குத்தப்போ ஆஃப் சைஸில் எடுத்தோம்மா, இந்த மாதிரி ஒன்று எடுத்து போடணும்னு எனக்கு ஒரே ஆசை. உடனே 20வது வெட்டிங் டேக்கு எடுத்தாச்சு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி பையன். எங்களுக்கு வந்து குழந்தை செல்வம்னு முத வந்தது என் பையன் வெற்றிவேல். அதாவது ஒரு 11 மாதம்னு வச்சுக்கோங்க, ரொம்பலாம் நமக்கு தள்ளலை. பையன் வெற்றிவேல் வந்து விட்டார். இது பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்த கிஃப்ட்டு. அது என் பையனுக்கு வந்தது சிகப்பு பொம்மை, அவன் ஃப்ரெண்டு கொடுத்தது. ஓகே, கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிக்குவோம், அப்போ தான் நல்லா தெரியுது. ஆமாம், இது வந்து இது என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க விமலா மேடம் வந்து எனக்கு கல்யாணம் இதுக்கு பிறந்த நாள், என்னோடய பிறந்த நாள் இது கல்யாணத்துக்கெலாம் முன்னாடி வாங்கி கொடுத்தாங்க. சங்கரங்கோயிலில் இருக்காங்க. ஆனால் இப்போது அந்த அளவுக்கு நமக்கு டச் இல்லை, விட்டு போச்சு. ஆனாலும் அந்த ஞாபகார்த்தமாக அவங்க கொடுத்த கிஃப்டை நான் வச்சுருக்கேன் இன்னும் ஷோகேஸில். இது பார்த்திங்கன்னா இது என் பையன் வந்து என்னோடய பிறந்தநாளுக்கு எனக்கு வாங்கி கொடுத்தான், வெற்றிவேல். இது வந்து பார்த்துக்கிட்டிங்களா என்னது, இது என்னோட வளகாப்பு ஃபோட்டோ. அப்போல்லாம் செல்லு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என்ன பண்ணுறோம், ஸ்டுடியோவில் போய் எடுத்தாச்சு. இது எங்கள் பாப்பா 2வது வைஷ்ணவி பாப்பா. இவங்களுக்கு என்ன ஏஜ்னால் 1 வயசு இருக்கும். அப்போ நிற்க வச்சு எடுத்தோம். அது ஒரு அர்ஜென்ட்டில் போய் ஹாஸ்பிட்டல் கொடுக்குறக்காண்டி ஃபோட்டோ எடுத்தேன்னா பாரு இந்த சவுண்டு வேறு. அரை சைஸு எடுத்து கொடுத்தோம். அப்போ எனக்கு ஒரு ஆசை, ஃபுல் சைஸ் ஒன்று எடுத்து வீட்டில் போட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்போல்லாம் செல்லு இல்லை பாருங்கள். அடுத்ததாக இது பாருங்கள், எங்கள் மாமாவும் நானும், இதுவும் வளகாப்பு அன்னைக்கு தான் எடுத்தோம். கல்யாணத்தன்னைக்கு எடுத்த ஃபோட்டோவுக்கு அப்புறம் நாங்கள் ஃபோட்டோவே எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், வளகாப்புக்கு தான் எடுத்தோம். இது வந்து எங்கள் மாமா முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களாம் எடுத்து வச்சது. அதையும் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன். இந்த இருக்காங்க பாருங்கள், இவங்க தான் விமலா மேடம். இவங்க தான் டியர் ஃப்ரெண்டு. ஆனால் இப்போ டியர் எனிமி ஆகிட்டாங்க, இப்போ பேச மாட்டாங்க என் கூட. ஓகே, இருந்தாலும் நான் மறக்கலை, ஞாபகார்த்தமாக என்னோடய ஃபோட்டோஸோடு சேர்த்து வச்சுருக்கேன். நாங்கள் 2 பேருமே ஸ்டுடியோவில் போய் அவங்களுக்கு நிச்சயம் பண்ணாங்க. நிச்சயம் பண்ண உடனே சரி அவள் கல்யாணம் ஆகி போயிடுவான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்தோம். அது வரையும் சேர்ந்து எடுக்கலை, ஏன்னா பிரிஞ்சுருவோமா. ஆனால் பிரிய போகிறோன்ட்டு இந்த ஃபோட்டோ எடுத்தோம். நாங்கள் ரொம்ப படிப்பில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு காமெடி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டுடியோவில் 2 நோட்டு இருந்துச்சு. அதை யார் வளரக்காதான் அந்த ஐடியா. அந்த நோட்டை எடுத்து என்ன பண்ணேன், நீ போட்டிருக்கிறது மெரூன் கலர் சுடி, அதனால் இந்த நோட்டு உனக்கு கரெக்டாக இருக்கும், நான் ஒயிட் சுடி, அதனால் எனக்கு மெரூன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஆளுக்கு ஒன்று எடுத்து வச்சுட்டு அப்படியே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எப்படி ஸ்டில்லாக கொடுக்குற மாட்டிங்களா, நல்லா இருக்கா. அடுத்தது எங்கள் மாமா பாருங்கள், வாட்சு அது இது அம்பட்டி ஒரு வாட்டுக்கு பிள்ளைகளுக்கு மேலே வீடை வந்து சூப்பராக வச்சுருப்பாரு எங்கள் மாமா. அவர் ஒன்றே சேர்ந்த இதுதான் வச்சுருப்பார். இந்த அவங்க மக பாருங்கள் வளையல கட்டி வச்சுருப்பாங்க. இப்படி தான் வைப்பாங்க, எங்கே எது வைக்கிறாங்கன்னே வைக்க மாட்டாங்க. இது பாருங்கள்,
இதெல்லாம் அவங்க மலரக்காவோட புக்ஸு. யூடியூப்பில் வந்ததுலேருந்து இதெல்லாம் வந்து தூசி தட்டி வைக்கிற மாதிரி நிலமே ஆயிடுச்சு. இல்லைன்னா இது ஃபுல்லாகவே நான் படிக்கிறது. அர்த்தமுள்ள இந்து மதம் இது பாதி படிச்சிருக்கேன். அதில் நூல் வச்சுருப்பாங்களோ அது அடையாளமும் வச்சுருக்கேன். அடுத்தது பகவத்கீதை படிப்பேன். எல்லா புக்ஸுமே நான் படிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யூடியூப் வந்து நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து டைம்லாம் போச்சு. நம்ம கடையை பார்க்க, இதை பார்க்க, வீட்டில் வேலை, இப்படி ஓடிட்டுருக்கேன். இது வந்து சின்ன கபோர்டு கீழே இதான் நம்மளுடைய ஷோகேஸ். நல்லா இருக்கா? அப்படியே இந்த பக்கம் திரும்பினோம்னா டிவி. இங்கே பாருங்கள், டிவிக்கு பக்கத்தில் எங்கள் மாமாவை பாருங்கள். என் கூட இவ்வளோ சந்தோஷமாக நிற்க மாட்டார். அவ்வளோ சந்தோஷமாக நிற்கிறார் பார்த்தீங்களா? வாயெல்லாம் பல்லு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கார் பாருங்க. என்கிட்ட இருக்க போட்டாலாம் பார்த்தீங்களா? சிரிச்சாரா? இல்லை. இது வந்து சோளக்கருது சந்தையில் வாங்கினேன். அப்படியே வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பையன் ஊட்டின்றேன். கொடைக்கானல் போயிட்டு அங்கே எல்லோரும் விற்றாங்கம்மா, வாங்கி கொடுத்தான். வெட்டி வேர் எல்லாம் நிறைய போடுவாங்களோ அந்த இது உங்கள் அக்கா டானிக்கு. மற்றபடி இதெல்லாம் வந்து ஹோமியோபதி மாத்திரை, சுகர் மாத்திரை, அதெல்லாம் நிறையா இருக்கும் நம்ம வீட்டில். இது ஸ்டாண்டு. இந்த குட்டி பொம்மை ஏற்கனவே லைவில் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த டேபிள். இதை சொல்லணும் முக்கியமாக. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 800 போட்டு வாங்கி நம்ம வாங்குறதே பெரிய விஷயம். அது வந்தது என்னாச்சு, ஒரே மாதத்தில் உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்ட் இல்லாமல் இப்போ ரொம்ப சிரமப்படுறேன். லைவ் போட முடியல, வீடியோ போட முடியல. இங்கே பாருங்கள், நிற்காது. வெறுதை வச்சா நிற்கும். செல்லு வச்சோம்னு வைங்க அப்படியே சாஞ்சிருவாங்க. இப்படி தான் வெயிட். இந்த ஒரு சைடு சாஞ்சிக்கிட்டு இருக்கா, இந்த சைடு வந்து உடஞ்சிருச்சு. அப்படியே சாஞ்சு பாவத்தை. அதிகமான காசு போட்டு நல்லதாக வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்தோன்னு வைங்களேன், அப்படியே ஒரு ரைட் எடுத்தோன்னு வைங்க. இதுதான் நம்மளுடைய கிச்சன். உங்கள் மலரக்கா ரீல்ஸ் போடுற இடம், சமைக்கிற இடம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு வச்சுருப்பேன். எல்லோரும் ஒரே மாதிரி பாக்ஸ்லாம் வாங்கி வைப்பாங்க. இன்னும் எங்கள் மாமா அந்த மாதிரிலாம் எனக்கு வாங்கி கொடுக்கல. இது வந்து இருக்கிற டப்பாவில் அப்படியே விதவிதமாக இருக்கும் பார்த்தீங்களா, வச்சுருக்கேன். இங்கிட்டு மிக்சி. அப்படியே வந்தீங்கன்னா உப்பு ஜாடி, எண்ணெய் பாட்டில். அங்கே பாருங்க கரண்டி ஸ்டாண்டு, கரண்டி, சிசர் எல்லாத்தையும் போட்டுச்சிருப்பேன். இதான் என்னுடைய கிச்சன். இன்னும் சமையல் ஆகலை. ஓகேவா? ஃப்ரிட்ஜு இது வந்து கடைக்கு வாங்கினது, அதனால் நம்ம வீட்டில் பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே உள்ள ஜாமாங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ரேக்கு. அடுத்தது இந்த ப்ளூ அள்ளி இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் செல்லு வச்சு கிச்சனுக்குள்ளே நான் வந்து வீடியோ எடுப்பேன். கிச்சனில் போடுற வீடியோஸ் ஃபுல்லாகவே அந்த ப்ளூ அள்ளி மேலே சாய்ச்சி வச்சுருவேன். செல்லை சாய்ச்சி வச்சு எடுப்பேன். இங்கே வேறு வெங்காய குடை, சப்பாத்தி கட்டை, அப்புறம் இவங்கெல்லாம் சோப் ஆயிலு, சோப்பு ஸ்டாண்டு. அச்சோ, வாஷிங் மிஷின். அதுக்கு மூடி உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அப்படி இருக்காங்க. இப்போ தான் துவைச்சி முடிச்சிருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே வெளியே போனோம்னா இது வந்து பின்பக்கம் வாஷ் பேஷன். இது வந்து பின்பக்கம் பின்னாடி கேட்டு இங்கே உட்காந்தும் ரீல்ஸ் எடுப்பேன். அது மாதிரி ஹால்லேருந்து ரீல்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த குழாய்க்கு பக்கத்தில் செல்லை வச்சுருவேன். செல்லை வச்சுட்டு அப்படியே எடுப்பேன். இன்றைக்கி எல்லா உண்மையும் உடச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி தானே மக்களே? ஒவ்வொரு இடம் ரீல்ஸ் எடுக்கிற இடம். இங்கே ஒரு மெத்தை பாருங்கள். இது வந்து சிங்கிள் மெத்தை. இது எங்கள் பாப்பாவுக்கு வாங்கினேன். அந்த கட்டிலும் உடஞ்சி போச்சு. அதனால் என்ன பண்ணோம், அதுக்கப்புறமா வந்து இன்னும் கட்டில் வாங்கலை. 2 மெத்தை தரையில் தான் போட்டு படுப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் பெட்ரூம் பாருங்கள். ஏதோ இன்னைக்கு ஓரளவுக்கு அடுக்கி வச்சுருக்கோம். இந்த இடமும் பார்த்துருக்கீங்க. இந்த இடமும் வந்து இங்கே உட்காந்து ரீல்ஸ் போடுவேன். இது ஃபுல்லாக மேக்கப் ஐட்டங்க. இதெல்லாம் ஒதுங்க வச்சோன்னு வைங்களேன், அதோட அழகு போயிடும். அதனால் இது இப்படியே தான் இருக்கும். எத்தனை தடவை ஒதுங்க வச்சாலும் இது அப்படியே தான் இருக்கும். பாருங்க, அக்காவுடைய தங்க செயின்லாம் பார்த்தீங்களா? எவ்வளோ செயின் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? தங்கமில்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே டூப்பு ஸ்டிக்கர் போட்டு
ம், அவ்வளோதான். அக்காவோட பேக்கை பாருங்க, இதை கண்ணாடி பாருங்க. இதான் பீரோ, பெரிய பீரோ. அது மேலே இருக்குது எங்கள் பாப்பா பொம்மை. இது பழைய பீரோ. அவ்வளோதான், வேலைக்கு கொடுக்கணும். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா லெட்டின் பாத்ரூம், பெட்ரூம்லேயே அட்டாச். ஓகேவா? எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டிங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அக்கா மலரக்காவோட வீடு ஹோம் டூர். பார்த்துட்டிங்களா? நல்லா இருக்கா? சிம்பிள், ஏழைக்கேற்ற எல்லோருண்டேம்பாங்க அந்த மாதிரி. இது வந்து மலர்க்கா வீடுன்னு சொல்லி என் வீடு கிடையாது, வாடகைக்கு இருக்கு. ஹவுஸ் ஓனர் அடிக்க வந்துடுவாங்க, அவங்களோட வீடு. அக்கா வாடகைக்கு இருக்கேன். கடை பார்த்தீங்களா, கடை வீடும் ஒன்றா இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலர்க்கா வீடை சுற்றி காமிங்க, நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு பாருங்கள், இன்றைக்கி தான் டைம் வந்திருக்கு. ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்துச்சு? சுமாராக இருந்தாலும் சரி, சூப்பராக இருந்தாலும் சரி, எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரிங்களா? எந்தெந்த இடத்த எந்தெந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்ற ஐடியா இருந்தால் கூட அக்காவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குங்கக்கா அப்படின்னு ஒரு அபிப்பிராயம், ஒரு ஐடியா இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். அக்கா அது மாதிரி மாற்றிடுறேன். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். இதோ நம்ம கடை. பார்த்தீங்களா? இதான் நம்மளுடைய கடை. ஏற்கனவே நிறைய மக்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் கடையும் போட்டாச்சு. கடையாக்கா திறந்துட்டேன், கடைக்குள்ளே வந்தாச்சு.